ஹாய், என்னுடைய இன்னொரு ஐடி இருந்தது இல்லையா, ஆக்ட்ரஸ் ரெஹானா அப்படின்ட்டு ஒரு பிங்க் கலர் சேரீயில். அதில் ஆல்ரெடி என்னுடைய முன்னாடி இருந்த அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் அந்த ஓட்ட சரிக்காரி 2 மில்லியன் வச்சுருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணுறாங்க போல இருக்குது, எனக்கு தெரியல. இப்போ 4 மில்லியன் காரி 2 மில்லியன் காரி கிட்ட போயிட்டு வந்தது நிறையா பேருக்கு தெரியும், ஒரு நியூ லான்ச்சுக்கு. ஸோ அதில் இருக்கிற அந்த மேடம் 4 மில்லியன் காரன் மேடம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க நிறைய பேர்கிட்ட ஆர்டர் வாங்கி ஸ்கேம் பண்ணுறதா நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணி அதை நான் வெளிப்படையாக பேசியிருந்தேன். இந்த ஐடியில் போட்டால் ஆப்பு விழுன்னு சொல்லிட்டு பர்சனல் ஐடியில் போட்டேன். அதுங்க என்ன பண்ணியிருக்குதுங்க, அதுக்கு ஸ்ட்ரைக் அடித்து நிறைய ஃபேக் ஐடியெலாம் வச்சுருப்பாங்களே. 4 மில்லியன் பெரிய பிஸ்னஸ்ஸு, காசு 2 மில்லியனுக்கே ஜாகுவார்னா 4 மில்லியனுக்கே எப்படி இருப்பாங்க தெரியும்ல. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பெருத்த பன்னிக்குட்டி மாதிரியே இருப்பாங்க. நல்ல ஜனங்களுடைய உழைப்பு சாப்பாடு சாப்பிட்டு இதுங்க உழைக்காமலே கிளவராக ஸ்மார்ட்டாக ஸ்கேம் பண்ணி நல்லா சம்பாதிச்சு வெல் செட்டில்ட் ஆகி இந்த பன்னி மாடுங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா? இதுங்களை பற்றி நம்ம வெளியே பேசினான்னு வச்சுங்களேன், க்ளோஸ். அது இன்ஸ்டா இருக்கட்டும், யூடியூப் இருக்கட்டும், ஃபேஸ்புக் இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய பழக்கம். இது போல் டேஷுங்கக்கிட்ட ஏமாறாமல் நீங்கள் இருந்துக்குங்க. நான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். அது எவ்வளோ தடங்களும் ஆகட்டும், எவ்வளோ இன்ஸ்டாகிராம் பேஜ் போனாலும் ஐ டோன்ட் கேர். இது ஜஸ்ட் ஒரு ஆப், ஒரு இன்ஸ்டாகிராம். இது நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக அமையிறதுனால நான் சீரியஸாக ஒர்க் பண்ணுறேன், சீரியஸாக ஒரு விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லைனா சும்மா கை காலை ஆட்டிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதோடு முடிச்சுடுவேன். எனக்கு அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆனது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பிகாஸ் லாஸ்ட்டாக இருந்தது 160-170K இருந்துச்சு. ஸோ அதுவே சஸ்பெண்ட் ஆனது பெருசாக எனக்கு ப்ரெஷர் ஏறலை. பிகாஸ் எனக்கு இந்த இன்ஸ்டாகிராம் வச்செல்லாம் பொழப்பு ஓட்டணும், மனுஷங்களை ஏமாற்றி பொழைக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாது. ஸோ இது மாதிரி இருக்குதுங்களே, வெறி பிடிச்ச சொறி பிடிச்ச மிருகம் ஸ்கேமருங்க. இந்த 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 அசிங்கமாக வருது, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 மில்லியனுக்கு அவ்வளோ பவர் இல்லைனா 4 மில்லியனுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ பண்ணிட்டாளுங்க. இந்த இன்ஸ்டாகிராம் தான் எதுவும் பண்ண முடியல. பிகாஸ் இதுங்களை பற்றி நான் எதுவுமே இந்த இன்ஸ்டாகிராமில் பேசுகிறது கிடையாதுல்ல, அதனால் ரிப்போர்ட் போடுறதுக்கு ரீசன் இல்லை. ஸோ இந்த ஒரு இஷ்யூவால் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஹோல்ட் ஆகிருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் போய்கிட்டுருக்கு. ஏன்னா லாஸ்ட்டாக சஸ்பெண்ட் ஆன விஷயத்தை வச்சு நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன், நேமில் மென்ஷன் பண்ணாமல். அதனால் ஸ்ட்ரைக் பண்ண முடியல. அந்த 2 மேடமும் 2 ஸ்கேமரு, பிக் ஸ்கேமரு, இதுங்க 2ம் சேர்ந்து செம்மையாக பண்ணுறாங்க. எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. ஒரு சில பேர் அவங்கக்கிட்ட வாங்கின புடவைலாம் சூப்பராக இருக்கும், டூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ போடுறாங்க. பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் காசு கொடுத்து பண்ணுற வேலைங்கள் தான். ஸோ என்னுடைய பேஜில் நிறைய சிஸ்டர்ஸ் ஜென்யூனான இன்ஸ்டா பேஜ்லேருந்து நான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ணதில் யாராவது ஃபேக் பண்ணியிருப்பாங்க, ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க, சில பேரை ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன்னா நான் போட்ட போஸ்ட்டை நான் எடுத்துருவேன் என்னோடய பேஜில். என்றைக்குமே நான் ஹானஸ்ட்டாக தான் சொல்கிறேன். 10 பைசா இல்லை, 5 பைசா இல்லை, 1 பைசா கூட எனக்கு லாபம் கிடையாது யாருக்கும் நான் ப்ரொமோஷன் பண்ணுறது. இதில் அவங்க எப்படி ஜென்யூனாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூவும் இருக்கும். உண்மையான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன் தவிர இதில் என் காசு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. பட் என்ன ஒன்றுனா, இதுங்க எப்படி டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாளுங்கன்னு தெரியலப்பா. சூப்பர். இருந்தாலும் இதெல்லாம் திறமை தானே, என்ன சொல்கிறீங்க? நியூ ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஐடி என்றைக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு தெரியாதுல்ல. இது கொஞ்சம் அப்படியே ஃபாலோவர்ஸ் ஏறிக்கிட்டு வரதில்ல, காண்டாகி இதுக்கும் ஏதாவது ஒரு ஆப்பு ஏதோ சொல்லுவாங்களே, சட்டத்தில் ஏதாவது ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டை வச்சுட்டு காப்பாற்றிட்டு போவாங்க, குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மெட்டாவும் ஆகிடுச்சு போல் இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இதுவும் சஸ்பெண்ட் ஆச்சுன்னா அதனால் ஒரு ஆல்டர்னேட் ஒரு இன்ஸ்டா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நான் இதிலேருந்து மென்ஷன் பண்ணுறேன். பாய்.